ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்காகவே இருக்குது டிக்டாக் சேலஞ்ச் 2020. சல்லி பாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக் கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க. அதுக்கு 11 rupees என்ட்ரி ப்ரைஸ். வின் பண்ணால் கண்டிப்பாக கேஷ் ப்ரைஸ் இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமியார்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டால் மக்கானி. இன்க்ரீடியன்ட்ஸ்: ராஜ்மா, கருப்பு உளுந்து, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பால், ஏலக்காய், சீரகம், வெண்ணெய், எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு. தோலோட உளுந்தையும் ராஜமாவையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி இறக்கிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 4 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த ஹோல் ஸ்பைசஸும் சேர்க்க வேண்டாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதுக்குள்ளே போட்டுக்கணும். ஆனியன் நல்லா கலர் மாறணும். கலர் மாறி ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாடை போய் ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் போட்டுடணும். தக்காளி போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய தேவையில்லை. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழைய வேக வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பை இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து கொதி வரும்போது நம்ம 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக பட்டர்லேயும் செய்யலாம், இன்னும் நல்ல டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். நம்ம லாக்டவுன் பீரியடுன்றதுனால ஆயில் போட்டு சேர்ந்துருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நம்ம திக்கான 100 ml பால் இதில் சேர்த்துருக்குறேன். பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. கொதி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் விடணும். அதுக்கப்புறமா கரம் மசாலா முன்னாடியே சேர்க்க வேண்டாம், கடைசியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி போடலாம். கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு கஸ்தூரி மேத்தி ஹைலைட்டாக இருக்கும் எப்பயுமே. ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி 1 ஸ்பூன் பட்டர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நமக்கு டேஸ்டான க்ரீமியான டால் மக்கானி ரெடி. இது எல்லா வகையான இந்தியன் பிரெட்ஸுக்கும் சூட் ஆகும். இது மாதிரி பசங்களுக்கு நம்ம வெரைட்டியாக லாக்டவுன் டைமில் செஞ்சு கொடுக்கும் போது ஃபுட்டை ஆசையாகவும் வேஸ்ட் பண்ணாமையும் சாப்பிடுவாங்க.